அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சென்செக்ஸ்ல என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். சென்செக்ஸ்ல புட் சைடு இங்க எடுத்துக்கிட்டேன் பாருங்க. இங்க இருந்து நீங்க எங்க வாங்கினாலுமே லாஸ். நல்லா கவனிங்க. இங்கெல்லாம் உங்களால ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது. ஆனா இந்த இடத்துல ஆரம்பிக்குது பாருங்க ட்ரெண்டு. ஒரு பிரேக் அவுட் ஆகுது, இங்க ட்ரெண்ட் ஆகுது. எவ்வளவு ஆச்சு? ஃபர்ஸ்ட் டார்கெட் 88 மேல போயிட்டு 150 பாயிண்ட் வரைக்கும் மேல போயிட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் உங்களுக்கு 2 மணி நேரம் சுத்தி இருக்கான். ஸோ அதுக்குள்ள நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். அதை விட்டீங்கன்னா அடுத்து கீழே இறங்கலாம் 90 பாயிண்ட். சரியா? இங்க ஏன் ரிட்டர்ன் ஆகுதுன்னா இங்க வந்து ஒரு ரவுண்டு வேல்யூனால ரிட்டர்ன் ஆகுது. இந்த டார்கெட்டுக்கும் இங்கேயும் ஒரு 20 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ அதை விட்டா கூட நம்மளுக்கு இந்த டார்கெட்ல நம்மளுக்கு 90 பாயிண்ட். எப்படிங்க 90 பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட் டு டார்கெட் எந்த ஒரு இண்டிகேட்டராலும் மார்க்கெட்ல கொண்டு வர முடியாது. அடுத்து இங்க பாருங்க, இங்க என்ட்ரி பாதியில் என்ட்ரி, இங்க 40 பாயிண்ட். சரி, இது வந்து நம்மளுக்கு பெருசா கொடுக்கல, இதை விட்டுறலாம். ஏன்னா அடுத்தது பாருங்க 90 பாயிண்ட். ஏன்னா நம்ம இங்கதான் இறங்குவோம். இங்க ஒரு 40 பாயிண்ட் லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் கேண்டில் முடிஞ்சோடனே இறங்குவாங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? 75 பாயிண்ட். அப்ப இந்த சைடு 25 பாயிண்ட்டும் இங்கிட்டு ஒரு 80 பாயிண்ட்டும், அதாவது 100 பாயிண்ட். சென்செக்ஸ்ல 100 பாயிண்ட். ஆனா இங்க பாருங்க மேல, இதெல்லாம் மறந்துட்டீங்களே. சிங்கிள் வந்திருக்கு, நம்மளால இறங்க முடியும். 138 பாயிண்ட், கிட்டத்தட்ட 240 பாயிண்ட் இன்னைக்கு சென்செக்ஸ்ல. 240 பாயிண்ட் சென்செக்ஸ்ல ஈஸியா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை பத்தி டீட்டெயில் எனக்கு பிங் பண்ணுங்க. தேங்க்யூ.